இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு 2 விஷயம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஒண்ணு எந்த டீமுமே பேக் டு பேக் கப் அடிச்சதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எந்த ஒரு ஹோஸ்ட் பண்ற ஹோம் டீமுமே அந்த கப்பை வந்து அடிச்சதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2யுமே மாத்துற ஒரு நாளா இந்த வந்து ஃபைனல்ஸ் அமையும் அப்படின்றத தான் நானுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம அந்த ரோஹித் சர்மா கூட ஒரு ஆட் வந்து பண்ணியிருப்பார்ல, அது மாரி. तो इस बार हम हिस्ट्री डिफीट करेंगे, हिस्ट्री रिपीट करेंगे. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து த பிக் ஃபைனல். ஸோ போன வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் ஒரு ஃபைனல்ஸ் ஃபேஸ் ஆஃப் இந்த தடவை அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ அகமதாபாத்னாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட் லக்னு ஒரு பரவலான பேச்சு இருக்குது. பட் அந்த பேட் லக்கெல்லாம் முடிகிற ஒரு நாளாக இந்த ஃபைனல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து நானுமே ஆசைப்பட்றேன். பிச்சை பற்றி என்ன ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ரெட் சாயில் வித் லிட்டில் பிட் மிக்ஸ் ஆஃப் பிளாக் சாயில் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அசிஸ்டன்ஸுமே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை விட நம்மளுது பும்ரா, ஹர்ஷதீப் அண்ட் பாண்டியா வந்து கொஞ்சம் வெல் ரவுண்டடாக வந்து தெரியுது. ஸோ அவங்க ஓப்பனர்ஸை சீக்கிரமாக எடுத்தால் கண்டிப்பாக நியூசிலாந்து கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தோணுது. ஓவராலாக உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு ஒன் சைட் கேமாக இருக்குமா, இல்லை ஒரு க்ளோஸ் கேமாக இருக்குமா, என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க.